ஊழலை ஒழிச்சிட்டோம் அப்படின்லாம் சொல்லாதீங்க. ஒழிக்கிறதுக்கு முயற்சி. லஞ்சம் கேட்டா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. அதெல்லாம் பார்லிமெண்ட்ல போய் பதவி ஏத்துக்கும் போதே வந்து உதயநிதி வாழ்க, இன்னும் இன்ப நிதி வாழ்கன்னு தான் சொல்லல. அதுவும் இன்னும் கொஞ்ச நாள்ல அவரை இளைஞரணி தலைவராக்கினா சொல்லிடுவாங்க போல இருக்குது. அந்த மாதிரி தானே இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நானே ஒரு எம்பியா போறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த கன்னி பேச்சு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அப்ப அந்த பேச்சு ஆரம்பிக்கணும்னா எப்போ இதுவும் சொதப்பிடக்கூடாது, உலக நாயகன் மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவா காப்பாத்துப்பான் இப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பேச ஆரம்பிப்பேன். அப்ப உடனே நீங்க என்ன சொல்லுங்க? அப்ப என்ன பண்ணுங்க, இந்த மதம் அப்படின்றத வந்து நீங்க ஆட்சியாளர்கள் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு கம்பல்சரியா. இந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் போடுற ஸ்கீமையே வந்து திருமாவர்கள் விமர்சனம் செய்தார். இது தேவையில்லை. ஆமா, இந்த பணத்தை வந்து நீங்க அந்த ஆஸ்பத்திரியோட கட்டமைப்புகள் அதை இது பண்ணுங்க. மாநிலம் முழுக்க கிராமங்கள்லயும் வந்து ஒரு ஆம்புலன்ஸோ இல்ல வந்து இந்த மாதிரி பிரசவத்துக்கான கட்டமைப்புகளோ இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா 250 கோடியா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னாரு. பட் இந்த அண்ணன் சீருக்கு என்ன சொல்ல போறாரு? தமிழிசை அவர்கள் கூட இதை விமர்சனம் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் வெற்றி வெற்றின்னு பேர் வைக்கிறது சரியில்லை எல்லா திட்டத்துக்கும் அப்படின்னு. நிஜமாகவே உங்க திட்டம் நல்ல பயன் தரக்கூடியதா இருந்தது, பயனாளிகள் சரியான முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு நீங்க இது பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நீங்க பேர் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி இல்லைன்னும் போது நீங்க என்னதான் முத்திரை குத்தினாலும் திமுக ஆட்சியில் ஊழல் நடந்திருக்கின்றதுன்னா ஆமா, என்ன புதுசா என்ன கண்டுபிடிச்ச மாதிரி இருந்தது. இதே இப்பதான் நீங்க கண்டுபிடிச்சீங்களா? இதுதான் நம்ம மக்களுடைய கேள்வி. இன்றைக்கு எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம், தாவேகாவை இன்னைக்கு அசைச்சிக்க முடியாது. ஏன்னா திமுக ஒண்ணுமே இல்லாம போயிருக்கு, அதிமுக காணோம். பாஜக பத்தி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் டெய்லி பஞ்ச் அருண் இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். தாவேகா அரசனுடைய முதல் கன்னி பட்ஜெட் தாக்கல், உங்களுடைய பார்வை? எந்த பட்ஜெட் எடுத்தினாலும் ராம்ஸ் எதிர்கட்சி எல்லாம் வந்து உப்பு சப்பு இல்லாத பட்ஜெட் அப்படின்வாங்க. ஆளுங்கட்சியில இருக்கவங்க வந்து ஆஹா இது வந்து புரட்சிகரமான பட்ஜெட் அப்படின்வாங்க. பட்ஜெட் பேப்பர்ல இருக்கிறபடி பார்த்தீங்கன்னா எப்படி வேணா நீங்க சொல்லலாம், அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படின்றது தான் முக்கியம். இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க பாருங்க, ரெசிப்ட் அப்படின்னு போட்டு 4 லட்சத்து சில்லற கோடி போட்டிருக்காங்க. அதுல எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வட்டி, அதுக்கப்புறம் சம்பளம், அதுக்கப்புறம் பென்ஷன், அதுக்கப்புறம் சப்சிடி, இதுவே வந்து கிட்டத்தட்ட 3 லட்சத்து சில்லற கோடிகள் போயிடுது. கிட்டத்தட்ட ஒரு 80 to 90% இதுலயே போயிடுது அப்படின்னு சொல்லலாம். அப்ப வெறும் சம்பளம், பென்ஷன், வட்டி, இதுல வேற பாத்தீங்கன்னா ரொம்ப சோகா சொல்லுவாங்க. அப்கோர்ஸ் அதை ட்ரோல் பண்றது தாராளமா யார் வேணா பண்ணலாம். 1.5 லட்ச ரூபா கடன் வாங்குவாங்களாம், அதுல 50,000 ரூபாய் திருப்பி கொடுப்பாங்களாம், இதுக்கு அந்த பருத்தி மூட்டை கோடவுன்லயே இருக்கலாமே அப்படின்னு. அது இஷ்யூ என்னன்னா, அந்த ரெசீட் அப்படின்றது வந்து கொஞ்சம் பின்னாடி வரும், உடனே வராது. ஸோ அப்போ இமிடியட் தேவைகளுக்காக கடன் வாங்க வேண்டிய இருக்கும். இயர் எண்டில் அந்த எதிர்பார்த்த வரவுகள் வரும்போது அதை வச்சு கடனை அடைக்கிறது அப்படின்றது. இதுதான் 1.5 லட்ச ரூபா கடன் வாங்கிட்டு 50,000 ரூபா திருப்பி கொடுக்கறது அப்படின்றது. இதுல நான் பார்க்குற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, தே ஃபெயில் டு பைட் த புல்லட்னு தான் நான் சொல்வேன். இன்றைக்கு எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம், தாவேகாவை இன்னைக்கு அசைச்சிக்க முடியாது. ஏன்னா திமுக ஒண்ணுமே இல்லாம போயிருக்கு, அதிமுக காணோம். பாஜக பத்தி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அண்ட் ஒரு மிகப்பெரிய குட்வில் இருக்கு. அப்போ இதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இந்த பாப்புலிஸ்ட் மெஷர் அப்படின்னு போகாம ஒண்ணு வேணாங்க. இன்னைக்கு வந்து முதலமைச்சர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், பாருங்க 14 லட்சம் 13 லட்சம் கடன் இருக்குது கோடி. இதை வந்து சரி பண்ணாம எந்த விதமான திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் இன்னும் கடன்ல தான் போய் நிற்கணும். அப்போ வந்து உங்களுடைய அந்த வாழ்வாதாரம் உயர்வது, வருமானத்துக்கு வழி பண்ணுவது, இந்த கட்டமைப்புகளை உருவாக்குவது, இதுலெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ இதை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா தாராளமா புதுசா தொழில் வரும். மற்ற மாநிலங்களுக்கு போறதெல்லாம் கூட தடைப்படுத்தப்பட்டு மற்ற மாநிலங்கள்லேருந்து நம்ம ஊருக்கு ஓடி வருவாங்க. உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு பெருகும், அவங்கவுங்க சொந்த காலில் நிற்கலாம், உங்களுடைய பொருளாதாரம் உயரும். அதனால ஒரு 2 வருஷத்துக்கு வந்து நீங்க பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்க போறது கிடையாது. போதா குறைக்கு இவங்களுடைய அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் பட்டாளம் ஏற்கனவே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து புடவை வேணாம். இல்லை ஒரு முக்கியமான ஒருத்தர் எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னது, எங்களுக்கு வந்து அது வேணாம் இது வேணாம், இந்த இலவசங்கள்லாம் வேணாம், நாங்கள் சொந்த காலில் நிற்கணும், வாழ்வாதாரத்தை இது பண்ணுங்க அப்படின்னு பேசின வீடியோ ஒன்று நான் பார்த்தேன். அதை பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னா நிஜமாகவே இது வந்து ஒரு புரட்சிகரமான முயற்சியா இருந்திருக்க முடியும். இப்போ வந்து அந்த அண்ணன் சீர், என்னங்க இது அண்ணன் சீர்?
இப்போ அதுல வந்து 812 கோடி ஒதுக்கி இருக்காங்களாம் தாலிக்கு தங்கம் அப்படின்னு 8 கிராம் ஒரு சவரன். இன்னைக்கு வந்து 13,000 சில்லர் ரூபாயா, அப்போ 1,04,000 ரூபா செய்கூலி சேதாரம், நீ ரவுண்டா 1 லட்சம் வச்சுக்காங்க ஒரு சவரன். 812 கோடின்னும் போது 1 கோடிக்கு 100 பேர்னு வச்சுக்காங்க. நான் சொல்றது குறைஞ்ச ரேட்ல சொல்றேன், 1 லட்சம் ரூபா குறிக்க வச்சா கூட. அப்போ 1 கோடிக்கு 100 பேர்னா 8 கோடிக்கு 800 பேர், 80 கோடிக்கு 8,000 பேர், 800 கோடிக்கு கிட்டத்தட்ட 80,000 பேர். மாநிலம் முழுக்க 80,000 பேருக்கு அப்படின்னும் போது ஒரு மாவட்டத்துக்கு ஆவரேஜா 2,500 பேருக்கு வருதுங்க. சென்னை மாதிரி ஒரு மாவட்டம், இல்ல கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த மாதிரி மாவட்டங்கள்ல 2,500 பேருக்கு ஒரு ஸ்கீம் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா அத்தனை கல்யாணம் தானே நடக்குது சென்னையில ஒரு வருஷத்துல. அப்போ இது எவ்வளவு பெரிய கண் துடைப்புன்னு தெரியுது இல்லையா? பியூர்லி பாப்புலிஸ்ட் மெஷர். நாங்க தாலிக்கு தங்கம் கொடுத்தோம். என்ன கிரைட்டீரியா நீங்க வச்சு கொடுக்க போறீங்க? இப்போ 5 லட்சம் ரூபா அப்படின்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு இந்த என்ன சொல்றது ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப் அப்படின்னு இருக்கவங்களோ எப்படியும் இருந்தா 10,000 ரூபா கம்மி சம்பளம் இல்லைங்க. அப்போ 1,20,000 ரூபா அப்படின்றது வந்து மினிமம் சேலரியா வச்சா கூட லட்சக்கணக்கில் வருவாங்க. அப்போ நீங்க என்ன கிரைட்டீரியால நீங்க இதை கொடுப்பீங்க? அப்போ இதுல வந்து இன்னும் அடுத்த குற்றச்சாட்டுகள்லாம் வரும். கட்சிக்காரங்களுக்கு வேண்டியவங்களுக்கு மட்டும் ரெக்கமெண்டேஷன்ல கொடுக்குறாங்க அப்படின்னு எதிர்கட்சியில சொல்லுவாங்க. இப்போ ஏதோ வந்து நியாயமா கூட நடக்குதுன்னு வச்சுக்காங்க, பக்கத்து வீட்டுல ஒருத்தர் கிடைக்குது, உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நமக்கு ஆத்திரம் வரதானே செய்யும். அப்போ இதெல்லாம் எதுக்கு தேவையா? இந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் போடுற ஸ்கீமையே வந்து திருமாவர்கள் விமர்சனம் செய்தார். இது தேவையில்லை. ஆமா, இந்த பணத்தை வந்து நீங்க அந்த ஆஸ்பத்திரியோட கட்டமைப்புகள் அதை இது பண்ணுங்க. மாநிலம் முழுக்க கிராமங்கள்லயும் வந்து ஒரு ஆம்புலன்ஸோ இல்ல வந்து இந்த மாதிரி பிரசவத்துக்கான கட்டமைப்புகளோ இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா 250 கோடியா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னாரு. பட் இந்த அண்ணன் சீருக்கு என்ன சொல்ல போறாரு அப்படின்னு தெரியல. என்னதான் இருந்தாலும் தோழமை சுட்டு கூட சுட்டாம வேற வழி இல்லை, கூட்டணி தர்மம் அப்படின்னு இருக்க வேண்டியதுதான். அப்போ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா பாராளுமன்ற தேர்தல் அப்படின்னா கூட உங்களுக்கு 29ல தான் வருது. அதனாலதான் நான் சொன்னேன் 2 வருஷம் சொன்னேன். இந்த வருஷம் அடுத்த வருஷம் அந்த 2 பட்ஜெட்ல கொஞ்சம் டைட்டனிங் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அப்போ 29 எலெக்ஷனுக்கு முன்னாடி வர பட்ஜெட்ல நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருந்திருக்கலாம். அப்போ நீங்க வந்து பாப்புலிஸ்ட் மெஷர் கொண்டு வந்திருந்தாலும் சரி, எலெக்ஷன் வருது அதனாலன்னு சொல்லுவாங்க, சொல்லிட்டு போட்டோம். எல்லா கட்சியும் அப்படிதான் பண்றாங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்னால என்ன பிரயோஜனம் வரப்போகுது சொல்லுங்க? அதுவும் 1 சவரன் தங்கம் 80,000 பேருக்கு. இதை வச்சுட்டு நீங்க எத்தனை பேர் கடல்ல கரைச்ச பெருங்காயம்னு தான் நான் சொல்வேன். நான் பொதுவா கட்சி ஆட்சிக்கு வருது அப்படின்னா அவங்க கொடுக்குற வாக்குறுதிகள் அப்படின்றது முக்கியமான பேசுபொருளா இருக்கும். இவங்க கொடுத்த வாக்குறுதிகள் இன்னும் ஒண்ணு கூட டச் பண்ணல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஃபண்டு மேனேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு மோசமா இருக்கு அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா மக்கள் மத்தியில தாவேக்கா அப்படின்னா செல்வாக்கு குறைஞ்ச மாதிரியான இது எல்லாம் அது நீங்களே சொல்லிட்டீங்க. இப்ப எதை நோக்கி போனா சரியா இருக்குன்ற ஒரு கேள்வியும், கொடுத்த வாக்குறுதிகளை முழுமையா அவங்களால நிறைவேற்ற முடியாது அப்படிங்கிறதையும் நம்ம கரெக்டா எடுத்துக்கலாம் இல்லையா? வாக்குறுதி கொடுக்குறோம் அப்படின்னும் போதே நமக்கு வந்து இத்தனை லட்சம் கோடி கடன் இருக்குன்னு தெரிஞ்சுதான் கொடுக்குறோம். அதனால அது பொறுப்பற்ற தன்மை அப்படின்னு தான் நான் சொல்வேன். அது என்னது இன்னொன்று சொல்லுவாங்கல்ல, ஊரான் வீட்டு நெய் அப்படின்னு. அந்த மாதிரி நீங்க யார் பணத்தை எடுத்து யாரு கொடுக்குறீங்க? அண்ணன் சரி இப்ப பாத்தீங்கன்னா எல்லா ஸ்கீமுக்கும் வந்து வெற்றி வெற்றி அப்படின்னு. என்ன இது? எங்க ராம் சார் அவன் கேட்கவா, இப்ப நம்ம ஊர்ல வண்டிக்கு நம்பர் கொடுக்குறாங்கல்ல, அது என்ன வருது நம்பர் பிளேட்ல? டிஎன் வருது. ஆமா, டிஎனுக்கு அர்த்தம் தமிழ்நாடு, ஏபினா ஆந்திர பிரதேஷ், கேஎல்னா கேரளா, டிஎஸ்னா தெலங்கானா. அப்ப கேரளால கேவும் எல்லும் இருக்கா? ஆமா. தமிழ்நாடுல டியும் என்னும் இருக்கா? ஆமா. தெலுங்கானால எஸ் எங்க இருக்கு? இப்ப அது மாத்திட்டாங்க தெரியும்ல, டிஜி. டிஜி தெரியாதா உங்களுக்கு? இப்போ இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்த பிறகு ஒரு சில மாதங்களுக்கு தெலங்கானாக்கு டிஜி டிஜி அப்பயுமே TELANGANA டிஜி இருக்கா? ஓகே. எஸ் எங்க இருந்து வந்தது? அதுக்கு ரேவந்த் ரெட்டி கரெக்டா சொன்னாரு, இவங்க டிஆர்எஸ் கட்சி இல்ல, சோ அதோட ரைமிங்கா இருக்கணும்ன்றதுக்காக டிஎஸ் தெலுங்கானா ஸ்டேட்டா அந்த மாதிரி வச்சாங்க. அதை மாத்தணும், இது வந்து டிஜின்னு வரணும்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்து இப்ப வர வண்டியெல்லாம் டிஜின்னு தான் வரும். லாஜிக்கே இல்லையா இல்லையா? இப்போ தமிழ்நாடு ஸ்டேட் இல்லையா, கேரளா ஸ்டேட் இல்லையா, கர்நாடகா ஸ்டேட் இல்லையா? அந்த மாதிரி இவங்க எல்லாத்துக்கும் வெற்றி 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 அப்படின்னு ஒரு முத்திரை குத்திட்டு இருக்காங்க. இது ரொம்ப ஓவரா இருக்கு. சேச்சுரேட் ஆயிரும்ன்றீங்க. அதான் அங்க
டிஆர்எஸ் அலைஎஸ் பிஆர்எஸ்ல என்ன பண்ணாங்களோ அந்த மாதிரி இவங்க வந்த உடனே பயங்கரமா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு தமிழிசை அவர்கள் கூட இதை விமர்சனம் பண்ணியிருக்காங்க, எல்லாருக்கும் வெற்றி வெற்றின்னு பேர் வைக்கிறது சரியில்லை எல்லா திட்டத்துக்கும் அப்படின்னு. நிஜமாகவே உங்க திட்டம் நல்ல பயன் தரக்கூடியதா இருந்தது, பயனாளிகள் சரியான முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு நீங்க இது பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நீங்க பேர் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி இல்லைன்னும் போது நீங்க என்னதான் முத்திரை குத்தினாலும் பிரயோஜனம் இல்லை. இவ்வளவுதான் நான் சொல்றது. ட்ரெடிஷ்னல் திராவிட கட்சியினுடைய ஆட்சி இப்போ இவங்களுடைய இந்த ஒரு 85-90 நாள் ஆட்சி அப்படிங்கிறதுல என்ன புதுமை இருக்கு? ஏன்னா இவங்க நிறைய விஷயங்களை ரிவீல் பண்றாங்க. இவ்வளவு ஊழல் நடந்திருக்கு, இவ்வளவு லீக்கேஜ் நடந்திருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் வரும்போது ஆச்சரியமா பாக்குறாங்க. கூடவே பார்த்தா கோவில் நிலங்கள் அப்படின்ற இன்னொரு கம்ப்ளைண்ட் வருது, அமைச்சர்கள் இவ்வளவு வாங்கினாங்கன்றது வருது. இதுல பொய் இருக்கா உண்மை இருக்கா அப்படின்றத தாண்டி இவங்க என்ன மாற்றத்தை என்ன முன்னேற்றத்தை இவங்க கொண்டு முன்னிறுத்துறாங்க? ஊழல் இருக்குதுன்னு சொன்னா இங்க யாருக்குமே ஆச்சரியம் கிடையாது ராம்ஸ், நீங்க தான் சொல்றதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஊழல்ன்றது உலகத்துக்கே தெரியும், சரிங்களா? ஆனா இவ்வளவு நடந்திருக்கு இவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்றீங்களே தவிர நடவடிக்கை எடுக்கணும், அதுதான் முக்கியம். நீங்க புதுசா ஒன்றும் சொல்லில்லை. திமுக ஆட்சியிலோ இல்ல அதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியிலோ, அதிமுக ஆட்சியை பத்தி இப்ப சொல்ல மாட்டாங்க, திமுக ஆட்சியில் ஊழல் நடந்திருக்கின்றதுன்னா ஆமா ஏன்னா புதுசா என்ன கண்டுபிடிச்ச மாதிரி இருந்தது, இதே இப்பதான் நீங்க கண்டுபிடிச்சிங்களா, இதுதான் நம்ம மக்களுடைய கேள்வியா இருக்கும் இல்லையா? இந்த குற்றச்சாட்டுகள் காலங்காலமா இருக்குது. என்ன பண்ணணும், அதை கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சு அவங்கள சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தணும். இப்ப ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்துல ஊழல் அப்படின்னு சொல்லும் போது அண்ணன் RS பாரதி சுக்குரா அது பண்ணி கேஸை மற்ற ஸ்டேட்டுக்கு மாத்தணும்ன்றதுல இருந்து எத்தனை வருஷம், அது தீர்ப்பு வரதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு, இருந்தாலும் அவங்க விடாம பண்ணாங்க இல்லையா? ஒரு முதலமைச்சராக இருந்தவர் அவங்களையே அந்த அளவுக்கு சுகுரா அவங்க பெர்சீவ் பண்ணாங்க கேசஸ் அப்படின்னு சொல்லும் போது, இத்தனைக்கும் அதுல பாதி நேரம் எதிர்கட்சியா இருக்கும் போது வேற இவங்க ஆளுங்கட்சியா இருக்காங்க, எல்லா டாக்குமெண்ட்ஸ்க்கும் அவங்க கிட்ட ஆக்சஸ் இருக்கு, காவல்துறை அவங்க கையில இருக்கு. அப்ப இதையெல்லாம் வச்சுட்டு சக்கு புக்குன்னு ஒரு 4 கேஸை ரெஜிஸ்டர் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ண வேணாமா? இல்ல நாங்க அதை பண்ணிட்டு இருக்கோம் இதை பண்ணிட்டு இருக்கோம், எல்லாம் கரெக்டுங்க. இது சில சினிமாலாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பயங்கர ஹைப்பு கொடுத்து கடைசியில ஊத்திக்கீங்களா, அந்த மாதிரி ஆயிடும். அதுதான் ரிஸ்க். நீங்க என்ன பண்ணணும், சத்தம் காட்டாம வேலையை ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்க அதை கொண்டு வந்துக்கிறோம் பாரு அப்படின்னு ஆதாரத்தோட கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஷாக்கா இருக்கும். ஜனங்களை பொறுத்த வரைக்கும் ஊழல் அப்படின்றது எல்லாம் ஊழல் தான் அப்படின்னு மறந்து போயிடுச்சு. ஸோ அது அவங்களுடைய என்ன சொல்றது, ஒரு அப்பா அப்படின்ற அளவுக்கு இருக்கணும். இல்ல அப்பதான் அந்த ஊழல் ஒரு எஃபெக்டிவான இதுவா இருக்கும். 1.5 லட்சம் கோடி அளவுக்கான கடன் வாங்குவோம் அப்படின்னும் மான்டெக் சிங் அலுவாலியா அவங்களுடைய தலைமையில பொருளாதார குழு அமைச்சு மேம்படுத்துவதற்கான அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்றாங்க. எடப்பாடி கே பழனிசாமி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க திமுக அரசு என்ன செஞ்சதோ அதை தான் நீங்களும் செய்யறீங்க, கடன் வாங்குறதுக்கான சாத்தியக்கூறுகளை ஆராயறதுக்கு தான் அந்த குழுன்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். எந்த மாற்றமுமே இல்லையா, அப்படியே ட்ரெடிஷனலா அப்படியே தானே போகுது. மான்டெக் சிங் அலுவாலியா அவர்கள் தலைமையில ஒரு குழு போட்டா மட்டும் பொருளாதாரத்தை முன்னேற்றிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சாரி, நாங்க குழு போட்டோம், நாங்க சீரியஸா இருக்கோம் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்கு தான் இது யூஸ் ஆகுமே தவிர மற்றபடி எஃபெக்டிவா எதுவும் கொண்டு வர முடியும்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க ரகுராம் ராஜன் தலைமையில இன்னும் நிறைய பேரெல்லாம் வச்சுன்னு குழு எல்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த குழு என்ன ஆச்சு, எங்கேயாவது மீட் பண்ணாங்களா, ஏதாவது ரிப்போர்ட் கொடுத்தாங்களா, சஜஷன் கொடுத்தாங்களா, யாருக்குமே தெரியாது. நாங்க இவ்வளோ மும்முரமா இருக்கோம், இவ்வளவுதான். என்ன பண்ணணும்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கிரவுண்ட் லெவல்ல இருந்து அந்த கிராமப்புற பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏதோ 20,000 சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு இது பண்ணியிருக்காங்க. இது எப்படி பண்ண போறாங்க ஃபுல் டீடைல்ஸ் தெரியல. அது உண்மையாக இருக்கும் பட்சத்துல என்ன பண்ணணும், அந்த படித்து வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் இளைஞர்கள், நீங்க கவர்மெண்ட் இதை ஸ்பெண்ட் பண்ண வேணாம், அவங்களோட டைப் வச்சுட்டு கவர்மெண்ட் வில் ஸ்டாண்ட் அஸ் த கேரண்டர், பேங்க்ல இருந்து லோன் வாங்கி கொடுங்க. கவர்மெண்ட் கேரண்டி அப்படின் போது தாராளமா லோன் கொடுப்பான். ஏன்னா இன்னைக்கு இவிக்கு சார்ஜிங் அப்படின்றது ரொம்ப ஒரு தேவையாக இருக்கின்றது. அதுவும் லாங் டிஸ்டன்ஸ்லாம் போனோம்னா யோசிக்கிறாங்க எங்க போய் நிக்கிறது அப்படின்னு. அப்போ இது அந்த கடன் வாங்கிட்டு அவங்களுக்கு இது இந்த மாதிரி பிசினஸ் ப்ரப்போசல் நீங்களே போட்டுருங்க, இதுல ப்ராஃபிட் எவ்வளவு வரும், டர்ன் ஓவர் என்ன வரும் அப்படி இப்படின்னு. அதுல அவங்களுக்கு ஒரு ஷேர் கொடுத்துட்டு மீதி அந்த லோன் கட்டினது போக கவர்மெண்ட் வில் ஆல்சோ டேக் அ ஷேர். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அரசாங்கத்துக்கு வருமானமும் வரும், அதே சமயத்துல ஜிஎஸ்டிபி இன்க்ரீஸ் ஆகும், எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது.
இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்தா மட்டும்தான் அந்த எம்எஸ்எம்இ இதுல கான்சென்ட்ரேட் பண்ணாதான் வந்து இது உருப்பிடும் ராம்ஸ். அது இல்லாம நீங்க வந்து பெரிய பெரிய ஆளுங்களை கொண்டு வந்தீங்கன்னா அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய ஸ்கீம், இந்த கம்பெனியை கொண்டு வரோம் அந்த கம்பெனியை கொண்டு வரோம்னா, நீங்க பெரிய அளவு கம்பெனியை கொண்டு வரும்போது அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பெருசா இருக்கலாம், பட் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் கம்மியா இருக்கும். பட்ஜெட் தாக்கலின் போது நிதி அமைச்சர் ஜெபமாலை கொண்டு வந்தது. பட்ஜெட் வாசிப்புக்கு முன்னாடியே அவரு அந்த சிலுவையை போட்டுட்டு அவர் வாசிக்க ஆரம்பிச்சது. இதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? ஆமா, திருப்பதி கோவில்ல போயிட்டு வச்சுட்டு வந்தா மட்டும்தான் எங்க அண்ணன் சு வெங்கடேசன் குரல் கொடுப்பாரு, இதுக்கெல்லாம் அவர் குரல் கொடுக்க மாட்டாரு. அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. இதுக்கு உடனே சில பேர் வந்து இது வந்து மைனாரிட்டிகள்லாம் பண்ணும்போது கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்லாம் வேற சில பேர் முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, அவங்களுடைய மத நம்பிக்கை. ஆனா செக்குலரிசம் அப்படின்னு சொல்லாதீங்க நீங்க. ஏன்னா இன்னைக்கு செக்குலரிசம் அப்படின்றத வந்து தப்பா புரிஞ்சுக்கின்னு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. செக்குலரிசத்துக்கு உண்மையான அர்த்தத்தை இங்க யாரும் ஃபாலோ பண்றதில்ல. அதனால நாங்கள் இந்து எதிர்ப்பு தான் மதச்சார்பற்றவர்கள் அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லிக்காதீங்க. அது புளிச்சு போச்சு நீங்க சொல்லி சொல்லி. திருப்பதிக்கு கொண்டு போனா கேள்வி கேட்கிறவர் இதுக்கு ஏன் கேள்வி கேட்க மாட்டேன்றாரு, வாய மூடினுக்கிறாரு. இதெல்லாம் திமிர்த்தனம் தானே சொல்ல முடியும். அப்புறம் நீங்க வந்து நாங்கள் மதச்சார்பற்றவர்கள் அப்படின்னு பெனாத்தின் திரிகிறீங்க. ஒரு பெனாத்தின் தான் சொல்லுவேன், சொல்லியும் திரிகிறேன்லாம் நான் சொல்ல மாட்டேன். இது பிதற்றல், இது வேற ஒண்ணும் கிடையாது. சரி, அவர் வந்து கிறிஸ்தவர், அதனால வந்து இப்போ நம்ம கிரிக்கெட்டர்ஸ் கூட எடுத்துக்காங்க. சில பேர்லாம் கிரவுண்டுக்குள்ள நுழையும் போது அப்படி சூரியனை பார்த்துட்டு அப்படின்ட்டு போவாங்க. அது அவங்களுடைய மத நம்பிக்கை, யாரும் பார்ப்பாங்க இல்லையா? ரைட், அதை நான் தப்புன்னு சொல்லல. அதே மாதிரிதான் ரைட்டு, இவர் வழிபாடு செய்கிறாரா, ஓகே. அவரு செஞ்சது நீங்க எதுவுமே விமர்சனமா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சட்டசபைக்குள்ள இந்த மாதிரி செய்யறாரு அப்படின்றது உங்களுக்கு அது சரியா இல்லையா? ஏன்னா அனைவருக்குமான பினான்ஸ் மினிஸ்டர் தானே அவரு. அப்படி இல்லைங்க. ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வந்து மதம் அரசியல் ரெண்டும் தனித்தனியா இருக்கணும் அப்படின்றத இங்க யாரும் ஃபாலோ பண்றது கிடையாது. இப்போ நானே ஒரு எம்பியா போறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த கன்னி பேச்சு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப அந்த பேச்சு ஆரம்பிக்கணும்னா, எப்போ இதுவும் சொதப்பிடக்கூடாது, உலக நாயகன் மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவா காப்பாத்துப்பா இப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பேச்ச ஆரம்பிப்பேன். அப்ப உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்ப என்ன பண்ணுங்க, இந்த மதம் அப்படின்றத வந்து நீங்க ஆட்சியாளர்கள் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு கம்பல்சரியா கொண்டாந்துருங்க எல்லா இடத்துலயும். அடுத்த பட்ஜெட்டுக்கு ஜெபமாலையும் அந்த போட மாட்டாரு, கொண்டு வாங்க, அது உங்களுடைய சௌகரியம். கண்டி பேச்சுல நான் சொல்லுவேன்னு சொல்றீங்களா? அப்ப அடுத்த பட்ஜெட்ல அவர் பண்ணாருன்னா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி. என்ன பொறுத்த வரைக்கும் ஒண்ணு டோட்டலா நீங்க விலக்கி வைங்க, இல்லைன்னா நீங்க வந்து இந்து மத நம்பிக்கைகளை மட்டும் குறை சொல்லாதீங்க. இவ்வளவுதான் நான் சொல்றது. மற்றபடி ரைட்டு, பட்ஜெட் ஆச்சு, ஆண்டவா என்னை காப்பாத்து அப்படின்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம். நான் இதை வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. ஆனா இதே யாட்ஸ்டிக்கை எல்லாருக்கும் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். திமுக பேசும்போது அவரு அதாவது வேளாண் பட்ஜெட் அமைச்சர் பேசும்போது முதலமைச்சர் விஜயை புகழ்ந்து பேசுறாரு. ஆரம்பத்துல பேசும்போது உடனே இடைமறித்து அவங்க கொஞ்சம் கூச்சல் குழப்பதுனால ஜேசிடி பிரபாகர் சபாநாயகர் வந்துட்டு நீங்க வேளாண் பட்ஜெட்டை மட்டும் தாக்கல் பண்ணுங்க. இதற்கு முன்பு நிறைய முறை இந்த மாதிரி நடந்திருக்கு. முதலமைச்சரை போற்றி துதித்து நம்மளாம் லைவ் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் தான் பார்ப்போம். ஆனா அதை வந்து கேள்விக்கு விடை ஒரு செகண்ட்ல சொல்லிடுவாங்க. ஆனா அவங்க போற்றி துதித்தது பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு வரும். இது அதே கண்டினியூ ஆகுதான். நீங்க சொல்ற கருத்துல இருந்து நான் மாறுபடுகின்றேன். போன பட்ஜெட்ல வந்து முதலமைச்சரை துதி பாடினார்கள்னா என்னால ஏத்துக்க முடியாது. ஒரு கல், அது கல் அதிகாரம், இது சிலப்பதிகாரம் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து பேசினார். முதலமைச்சர் பேசலன்னு சொல்றீங்க? முதலமைச்சரை பேசல. அதனால நீங்க வந்து ஏதோ முதலமைச்சரை மட்டும்தான் பேசினாங்க அப்படின்ற மாதிரி சொன்னா ஒத்துக்க மாட்டேன். சரி, அந்த கல்லு செங்கல்லுக்கும் இதுக்கும் என்ன அர்த்தம் அப்படின்லாம் நீங்க கேட்க கூடாது. இது இன்னைக்கு இப்படி ஆகி போச்சு. எங்க பார்லிமெண்ட்ல போய் பதவி ஏத்துக்கும் போதே வந்து உதயநிதி வாழ்க, இன்னும் இன்ப நிதி வாழ்கன்னு தான் சொல்லல. அதுவும் இன்னும் கொஞ்ச நாள்ல அவரை இளைஞரணி தலைவராக்கினா சொல்லிடுவாங்க போல இருக்குது. அந்த மாதிரி தானே இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எனக்கு பதவி கொடுத்தது அவரு, மக்கள் இல்லை. அவர் சொல்லிதான் எனக்கு பதவி கிடைச்சது. அதனால என் கட்சி தலைவரை தான் நான் வந்து போற்றி புகழ்வேன், மக்களை பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படின்றது ஆயிப்போச்சு. இது வந்து காலங்காலமா நடந்துட்டு இருக்க விஷயம். இது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. 89 அப்படின்னு நினைக்கிறேன், திமுக ரொம்ப வருஷம் கழிச்சு மறுபடியும் ஆட்சிக்கு வந்தப்போ, அப்ப இந்த மாதிரி தான் வந்து சட்டசபையில, அப்போ ரேடியோல வந்து சட்டசபையில் இன்றுன்னு ஒரு நிகழ்ச்சி போடுவாங்க. அதுல வந்து இது மாதிரி எதிர்கட்சியில் காங்கிரஸை சார்ந்தவர் ஒருத்தர் நினைக்கிறேன் ஏதோ பேசும்போது, அப்ப கலைஞரே வந்து இருங்க இந்த பாராட்டு அதெல்லாம் அப்புறம் வச்சுக்காங்க, உங்க என்ன கோரிக்கையோ அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னதா ஒரு செய்தி. ஆனா அது நின்றுடுச்சா?
ஆளுயர மாலைகள், மலர் கிரீடம், இதெல்லாம் வந்து போதும் பாராட்டாத அப்படின்னா இது பத்தலைன்னு அர்த்தம். சரி, அதனால அதே தான் நடக்கிறது அப்படின்னு சொன்னா இதுக்கு எங்கேயாவது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அட்லீஸ்ட் இன்றைக்கு இருக்க முதல்வர் அவர் புரிஞ்சுக்கணும், இவங்க பாராட்டி துதி பாடிதான் அவர் இல்லை, அவரால தான் இவங்க. அப்போ எப்ப ஒருத்தர் வந்து இந்த மாதிரி வந்து துதி ரொம்ப அதிகமா பாடுறாங்களோ அப்பவே வந்து சந்தேகம் வரணும். துதி பாடுறாங்கன்ற ஒரு தகவலை தாண்டி துதி பாடுறத எதிர்கட்சி சொல்றது ஒரு உரிமை, அதான் சபாநாயகர் எடுத்துக்கிட்டு பினான்ஸ் மினிஸ்டர் அக்ரி மினிஸ்டர் அவர் சொல்றாரு, சொல்லி நீங்க விஷயத்துக்கு வாங்கன்னு சொல்றதே ஒரு சுதந்திரமா எடுத்துக்கலாமே. இது எந்த ஆட்சியும் நடக்காது. இந்த சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள்ல வந்து அவருடைய செயல்பாடு ரொம்ப சிறப்பாக இருக்கின்றது. ஒரு தடவை ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசும்போதுன்னு கூட நினைக்கிறேன், ஏதோ ஒரு அவரே கண்டிச்ச. ஆமா. சோ இது வந்து ஒரு நல்ல மாற்றமா தான் நான் பாக்குறேன். இது முதலமைச்சர் என்ன பண்ணணும், அது பாருங்க, என்ன சப்ஜெக்டோ அதை மட்டும் பேசணும். தேவையில்லாம இந்த துதி பாடுறது, நீங்க துதி பாடினாதான் என்னுடைய செல்வாக்குன்றது கிடையாது. நீங்க யாரா இருந்தாலும் அந்த இடத்துல உங்களுக்கு பதிலாக வேற யாரையாவது கொண்டு வந்து நிறுத்தினாலும் அவங்க ஜெயிச்சு இருக்க போறாங்க. அதனாலதான் அவங்க துதி பாடுறாங்க, மாத்திராதீங்க. அதுதான், இப்படி துதி பாடினா அப்படியே இது பண்ணலாம்னு நினைச்சுக்காதீங்க. உங்க வேலையை நீங்க ஒழுங்கா செய்யணும். உங்களுக்கு ஒரு மந்திரி பதவி கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா அந்த துறையோட செயல்பாடு சூப்பரா இருக்கணும். அந்த இப்போ விவசாய பட்ஜெட், வேளாண் துறை அமைச்சர் அப்படின்னா அப்போ விவசாயிகள் உங்களை துதி பாடணும், இந்த ஆட்சியை துதி பாடணும். அந்த மாதிரி நடந்துக்கிறீங்கன்னா நீங்க கண்டினியூ பண்ணலாம். மற்றபடி நீங்க என்ன துதி பாடினா இங்க கண்டினியூ ஆகலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தப்பு 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 அப்படின்றத அவர் வந்து அவங்க மனசுல விதைக்கணும். பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்த பிறகு மாற்றம் நடத்துவதற்கான விஷயங்கள், அமைச்சர் ஜெகதீஸ்வரி, அமைச்சர் சரத், அமைச்சர் தமிழன் பார்த்திபன், இன்னும் சில அமைச்சர்கள்லாம் பேரை சொல்லி மாற்றம் இருக்கு. பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்த உடனே இதற்கான விஷயங்கள் நடக்க போகுதுன்றது ரொம்ப அப்படியே இதான் சொல்லிட்டு வர்றாங்க. இப்ப இது நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அப்படின்றது இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வர செய்திகள் எல்லாம் நான் கொஞ்சம் கூட நம்புறதா இல்லை. நிறைய விஷயங்கள் இப்படிதான் வந்துட்டு இருக்கு. ஆனா அதெல்லாம் அதிகாரப்பூர்வமான செய்திகளாக இல்லை. பரந்தூர்ல வந்து நிறுத்தப்பட்டது அப்படின்னாங்க, ஆனா அந்த கேள்வியில வந்து அப்படி எதுவும் நிறுத்த சொல்லி ப்ரொபோசல் இல்லை அப்படின்னு வந்திருக்கு. இந்த மாதிரி வந்து டெஸ்ட் பலூன் மாதிரி விட்டுனுக்குறாங்க. அதனால அது வரும்போது அதை பத்தி கருத்து சொல்லலாம். சட்டசபை நிகழ்வுகளை நேரலையில பார்க்கறது, ஊழலை ஒழிச்சிட்டோம் சொல்லி டிவிக்கு கிரெடிட் எடுத்துக்கிறது, நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? ஊழலை ஒழிச்சிட்டோம் அப்படின்லாம் சொல்லாதீங்க, ஒழிக்கிறதுக்கு முயற்சி. லஞ்சம் கேட்டா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, அதெல்லாம் கரெக்ட் தாங்க. இப்ப கூட சமீபத்தில் பாத்தீங்கன்னா 24 அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்கும்போது கைது செய்யப்பட்டனர், நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஏதோ 1 கோடி ரூபாய் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருந்தது. அதே மாதிரி நிறைய இடத்துல ரெய்டு இது பண்ணப்போ டிஜிட்டலா போயிட்டாங்க. ஜிபேல கரூர் டிஸ்ட்ரிக்ட் தான் அதுல டாப்ல இருக்கு அப்படின்னு. ஒரே நாள்ல ஒழிச்சிட முடியாது, அது நடவடிக்கை எடுக்கணும். அந்த நடவடிக்கை புதுசா எப்பவுமே ஒருத்தர் வரும்போது அப்படின்னு வர ஆபீசர் அப்படியே ஆபீஸே அப்படியே அல்லோல போடும். எல்லாம் வந்து டேபிள் எல்லாம் கிளீனா வச்சுக்கின்னு எந்த ஃபைலும் பெண்டிங்கா இல்லாம பாத்துக்கிற மாதிரி அப்படி இப்படின்னு எல்லாம் பண்ணுவாங்க. கொஞ்ச நாள் ஆன உடனே தான் அப்ப ஆபீசர் ரைட்டு இனிஷியல் யூஃபோரியா அப்படின்னு தெரியும். அந்த மாதிரி இருந்துடக்கூடாது. இதை தொடர்ந்து இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தாங்க, சுழுக்கு எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அப்போ அதனுடைய பலன் கிடைக்கும். ஆனா வந்த உடனே நான் ஊழலை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா ஐ எம் வெரி சாரி, நான் வந்து பச்சை குழந்தை இல்லை இதெல்லாம் நம்புறதுக்கு. மாற்றத்திற்கான சபினை உங்களுக்கு தெரியுதா? தெரியுது. இது சஸ்டெயின் ஆகணும். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி தான் வந்த புதுசுல பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் ஆனத சரித்திரத்துல பார்த்துருக்கோம். அதனாலதான் கொஞ்சம் அவநம்பிக்கையா இருக்குது. மிக்க நன்றி சார், பல்வேறு தகவல்களுக்கு நன்றி. நன்றி ராம்ஸ். மீண்டும் சந்திப்போம். மனிதர்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி நேயர்களே.